ஓம் சாந்தி. நான் ஆத்மா, நடமாடும் கலங்கரை விளக்கம். ஆத்மா நான், முழு உலகிற்குமே நல் வழி எனும் வெளிச்சத்தை காட்டக்கூடியவன். நான் விஸ்வ கல்யாண்காரி ஆத்மா. பரந்தாமத்திலிருந்து இந்த மிக உயர்ந்த சேவைக்காக இந்த பூமியில் அவதரித்துள்ளேன். இப்பொழுது நான் ஆத்மா சூக்ஷ்ம வதனத்தில் லைட் ஹவுஸ் என்ற சொரூபத்தில் ஷிவ் பாபாவிடமிருந்து தூய்மையின் ஒளி கிரணங்களை நிரப்பிக்கொண்டிருக்கின்றேன். அந்த இறைவனின் பார்வை பட்டவுடனேயே ஆத்மா நான் என்னை மிகவும் லேசாகவும் பிரகாசமாகவும் அனுபவம் செய்கின்றேன். என் மூலமாக வெளிவந்து கொண்டிருக்கும் தூய்மையின் ஒளி கிரணங்கள் இருட்டில் வழியை தேடிக்கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு வாழ்க்கை என்கிற படகில் அக்கறை என்பது கண்ணுக்கு தெரியாத அளவு துக்கத்தில் மூழ்கியிருக்கும் ஆத்மாக்களுக்கும் ஓர் ஆன்மீக ஒளியாக, கலங்கரை விளக்கமாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றது. நான் ஆத்மா 4 திசைகளில் திக்கு திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு கலங்கரை விளக்கம் போல் மூழ்காமல் அவர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 20/9/2024 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபாவுக்கு சமமாக இறைவனின் உதவியாளர்களாக ஆக வேண்டும். பாபா சங்கம யுகத்தில் குழந்தைகளான உங்களுக்கு சேவை செய்ய வருகின்றார். கேள்வி: இந்த புருஷோத்தம சங்கம யுகம்தான் அனைத்தையும் விட சுகம் தரக்கூடியது மற்றும் நன்மை தரக்கூடியது. எப்படி? பாபா பதில் சொல்றாரு, இந்த சமயத்தில் குழந்தைகளான நீங்கள் ஆண் மற்றும் பெண் இருவருமே உத்தமமானவர்களாக ஆகிறீர்கள். இந்த சங்கம யுகமே கலியுகத்தின் கடைசி மற்றும் சத்யுகத்தின் ஆரம்பத்திற்கு இடைப்பட்ட காலமாகும். இந்த நேரத்தில்தான் பாபா குழந்தைகளான உங்களுக்காக ஈஸ்வரிய பல்கலைக்கழகத்தை திறக்கின்றார். இங்கே நீங்கள் மனிதரிலிருந்து தேவதைகளாக ஆகிறீர்கள். இப்படிப்பட்ட பல்கலைக்கழகம் முழு கல்பத்திலும் வேறு ஒருபோதும் இருப்பதில்லை. இந்த நேரத்தில்தான் அனைவருக்கும் சத்கதி ஏற்படுகிறது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு அமர்ந்து புரிய வைக்கின்றார். இங்கே அமர்ந்து கொண்டு முதலாவதாக நீங்கள் பாபாவை நினைவு செய்கிறீர்கள். ஏனெனில் அவர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் ஆவார். அவரை நினைவு செய்வதன் மூலம் தூய்மையாக சத்தோ பிரதானமாக ஆவதுதான் உங்களுடைய குறிக்கோளாகும். சத்தோ நிலை வரை அடைவது என்பது குறிக்கோள் அல்ல. சத்தோ பிரதானமாக, அதாவது முழு தூய்மையாக ஆக வேண்டும். ஆகையால் பாபாவையும் கண்டிப்பாக நினைவு செய்ய வேண்டும். பிறகு இனிமையான வீட்டையும் நினைக்க வேண்டும்.
ஏனென்றால் அதன் மூலம் அங்கே செல்ல வேண்டும். பிறகு செல்வத்தையும் ஆஸ்தியையும் அடைய வேண்டும். ஆகையால் தங்களுடைய ஸ்வர்க்கத்தையும் நினைக்க வேண்டும். ஏனென்றால் நினைவின் மூலம்தான் இந்த பலன் கிடைக்கிறது. நாம் பாபாவின் குழந்தைகளாக ஆகியுள்ளோம் என்று குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். பாபாவிடமிருந்து ஸ்ரீமத் என்ற அறிவுரையை பெற்று நாம் வரிசை கிரமமான முயற்சியின்படி ஸ்வர்க்கத்திற்கு செல்வோம். மற்றபடி மீதம் இருக்கிற ஆத்மாக்கள் அனைவரும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். வீட்டுக்கு கண்டிப்பாக போக வேண்டும். இப்போது ராவண ராஜ்யம் நடக்கிறது என்பதும் குழந்தைகளுக்கு தெரியும். இதற்கு மாற்றாக சத்யுகத்திற்கு ராமராஜ்யம் என்று பெயர் அளிக்கப்படுகிறது. அதன் பின்னால் 2 கலைகள் குறைந்து விடுகிறது. அவர்களை சூரிய வம்சத்தினர் என்றும் இவர்களை 2 கலைகள் குறைந்தவர்களை சந்திர வம்சத்தினர் என்றும் சொல்லப்படுகிறது. எப்படி கிறிஸ்தவ ராஜ்யம் ஒன்றுதான் நடக்கிறதோ அதேபோல இதுவும் கூட ஒரு ராஜ்யமே ஆகும். ஆனால் அதில் சூரிய வம்சத்தினர் மற்றும் சந்திர வம்சத்தினர் இருக்கிறார்கள். இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலேயும் இல்லை. பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். இதைத்தான் ஞானம் அல்லது நாலேஜ் என்று சொல்லப்படுகிறது. ஸ்வர்க்கம் ஸ்தாபனை ஆகிவிட்டது என்றால் ஞானத்திற்கு அவசியமில்லை. இந்த ஞானம் குழந்தைகளுக்கு புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான் கற்றுத்தரப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, இது புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும். இது ஒரு முறைதான் வருகிறது என்று தங்களுடைய சேவை நிலையங்கள் மற்றும் அருங்காட்சியகத்தில் பெரிய பெரிய எழுத்துக்களில் கண்டிப்பாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். புருஷோத்தம சங்கம யுகத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் கலியுகத்தின் கடைசி மற்றும் சத்யுகத்தின் ஆரம்பத்தில் சங்கமம் என்று எழுத வேண்டும். எனவே சங்கம யுகம் என்பது அனைத்தையும் விட மகிழ்ச்சிகரமானதும் நன்மை விளைவிப்பதுமாக ஆகிவிடுகிறது. நான் புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான் வருகின்றேன் என்று பாபாவும் கூறுகின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். இந்த ராவண ராஜ்யத்தில் இருந்து கொண்டே தூய்மையற்ற உலகிய குல மரியாதைகளை விட்டுவிட்டு எல்லையற்ற தந்தையின் விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லற விவகாரங்களில் தாமரை மலருக்கு சமமாக இருக்க வேண்டும். 2வது, இந்த விதவிதமான பெரிய லீலையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாடகம் என்ற பெரிய லீலையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதில் நடிப்பை நடிக்கக்கூடிய ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்பது அல்ல. நல்ல மற்றும் கெட்ட கர்மம் செய்கிறது மற்றும் அதனுடைய பலனையும் ஆத்மா அடைகிறது. இந்த இரகசியத்தை புரிந்து கொண்டு உயர்ந்த கர்மங்களை செய்ய வேண்டும். வரதானம். பாபாவின் சமஸ்காரங்களை தன்னுடைய உண்மையான சமஸ்காரமாக ஆக்கக்கூடிய சுப பாவனை மற்றும் சுபமான விருப்பம் உள்ளவர் ஆகுக. விளக்கம். பாபா சொல்கிறாரு, இப்பொழுது வரை பல குழந்தைகளிடம் வருந்துவது, ஒதுங்கிக் கொள்ளுவது, பிறரை பற்றி சிந்தனை செய்வது அல்லது கேட்பது அல்லது சொல்வது என்ற விதவிதமான சமஸ்காரங்கள் இருக்கின்றன. அவற்றை என்ன செய்வது? அது என்னுடைய சமஸ்காரம் என்று கூறுகிறார்கள். இந்த எனது என்ற வார்த்தை முயற்சியை தளர்வாக்கி விடுகிறது. இது ராவணனுடைய பொருளாகும், என்னுடையது அல்ல. ஆனால் எது பாபாவின் சமஸ்காரமோ அதுவே பிராமணர்களின் நிஜமான சமஸ்காரம் ஆகும். அந்த சமஸ்காரம் யாதெனில், விஸ்வ கல்யாணக்காரி, சுப சிந்தனை செய்பவர், அனைவருக்காகவும் சுபமான பாவனை மற்றும் சுபமான விருப்பங்களை கொண்டவர் என்பதே. பாபாவினுடைய சமஸ்காரம் என்னவென்றால், உலகத்திற்கே நன்மை செய்பவர், நற்சிந்தனை செய்பவர், அனைவருக்காகவும் நல்லுணர்வுகளையும் நல்ல விருப்பங்களையும் கொண்டவர் என்பதாகும். ஸ்லோகன்.
யாரிடத்தில் சக்திகள் உள்ளனவோ அவர்கள்தான் சக்திகளின் பொக்கிஷங்களுக்கு அதிகாரி ஆவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.